student, welcome to கணித மேதை. இன்னைக்கு நாம 7th standard maths chapter 1ல measurement exercise number 2.1 பார்க்க போறோம். மெஷர்மெண்ட்னாலே சர்க்கிள் அதை சுற்றின ஃபார்முலாஸ் தான் வரும். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ இன் த ஃபாலோவிங் டேபிள் ஃபார் த சர்க்கிள்ஸ். ஓகேங்களா, ரேடியஸ், டயாமீட்டர், அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வந்து இதில் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ரேடியஸ் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் நம்மளால கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்ல ரேடியஸும் கொடுக்கல, டயாமீட்டரும் கொடுக்கல, ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நாம கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் மட்டும் 24 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது மாதிரி ரேடியஸ் அப்புறம் வந்து அந்த டயாமீட்டர் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரேடியஸ்ன்றது ஒரு வட்டம் ஒன்று. ஓகேங்களா, இதுதான் இந்த வட்டம்ன்றது எந்த இடத்துல ஆரம்பிச்சு திருப்பி எந்த இடத்துல வந்து முடியுதோ அதை வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், வட்டத்தின் சுற்றளவு. ஓகேங்களா, அடுத்தது என்னன்னா இதனுடைய டயாமீட்டர், அதாவது விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு எண்ணில் ஆரம்பிச்சு அடுத்த எண்ணில் முடிகிற இடம், இதுக்கு பேர் தான் வந்து டயாமீட்டர். சரி, இதுல வந்து ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரேடியஸ்ன்றது ஆரம், அதாவது டயாமீட்டரோட ஒரு பகுதி தான் ஆரம். இப்ப இங்க சென்டர் பாயிண்ட் இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம சர்க்கிளை வந்து எப்பயுமே போடுவோம். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வர ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ரேடியஸ் சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பகுதி ரேடியஸ். ரேடியஸை 2 முறை நம்ம கூட்டும் போதோ இல்ல பெருக்கும் போதோ மல்டிப்ளை பண்ணும் போதோ வர்றது டயாமீட்டர். ஒரு வட்டத்தின் சுற்றளவு ஒரு முறை சுற்றி வரும்போது அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டயாமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ டயாமீட்டரோட ஃபார்முலா 2r, அதாவது ரேடியஸை 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து டயாமீட்டர். ஸோ 2 × 15 இவ்வளவு வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? டயாமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 30 சென்டிமீட்டர். இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், அதை கரெக்டா போடணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா πt, அதாவது இது பேர் வந்து πt. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படி இல்லைன்னா 2πr, இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இது dனா டயாமீட்டர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம், ஆர்னா ரேடியஸ், அது வந்து 2 இருக்கு இல்லைங்களா, 2ஆல பெருக்கினா ரேடியஸ், நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். ஸோ 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையோட வேல்யூ 22/7. இதுதான் வந்து பையன் வந்துட்டாலே அதனுடைய அளவு 22/7. அப்படி இல்லைன்னா 3.14. ஓகேங்களா, எப்படி 3.14 வந்துச்சு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த 7 வந்து 22ஆல வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 3 7s are 21, பேலன்ஸ் 1.0, 1 7s are 7, 3 0, அப்புறம் வரும் 4 7s are 28. ஓகேங்களா, ஸோ இதை டிவைட் பண்ணத்தான் 3.14. ஸோ நமக்கு இப்போ வந்து ஃபார்முலா தெரியும், டயாமீட்டர்னா என்னன்னு தெரியும், ரேடியஸ்னா என்னன்னு தெரியும், சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம அது வந்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து πtல நம்ம போடுவோம். அதுக்கப்புறமா 2πrல வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ πt, பையோட வேல்யூ என்ன சொன்னேன்? 22/7 இன்ட்டு டயாமீட்டர், அதனுடைய வேல்யூ 30. ஸோ இங்க நம்மளால வந்து எதையுமே வந்து அடிக்க முடியாது, ஏன்னா இந்த 7 டேபிளால 30 வந்து டிவைட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 30யும் 22யும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம்.
எவ்வளோ வரும் 660/7. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு ஜீரோ இருக்குது, அதெல்லாம் ஒரு ஜீரோ அப்படியே போட்டுட்டோம். 3 2s are 6, 3 2s are 6. அதனால் கொஞ்சம் நம்ம சிம்பிளாக வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 660 நாம 7ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ எவ்வளோ வரும்? 9 7s are 63, பேலன்ஸ் 3 0. 4 7s are 28, பேலன்ஸ் 2. ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ சேர்க்கலாம். 2 7s are 14, 6 0. 8 7s are 56, பேலன்ஸ் 4. ஸோ நமக்கு ஒரு அந்த பாயிண்ட் தள்ளி புள்ளி தள்ளி 2 டிஜிட் வந்துருச்சு. இதுமாதிரி நம்ம வந்து அதை டிவைட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 94.28. ஓகேங்களா, இதே இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல 2πr. இதில் நம்ம போட்டு பார்க்கலாங்களா? இதில் வந்து உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கோ அது மட்டும் எடுத்துங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் 2 ஃபார்முலாமே இதை போடுறேன். ஸோ 2πr 2 into 22/7 into ஆரோட வேல்யூ என்ன 15. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பை டீல போட்டோம், இப்போ வந்து பை ஆர்ல போறோம். ஸோ ஆர்னா ரேடியஸ், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 15 இதை நம்ம வந்து எதுவுமே வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இது இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளால எதையும் அடிக்க முடியாது. 2 into 22 44 into 15/7. 44 into 15 எவ்வளோ வரும்? 667. ஸோ ஆன்சர் வந்து அதே 9428, அதாவது சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த ஃபார்முலா பிடிச்சிருந்தாலும் இந்த நீங்கள் எடுத்து போடுங்க. இல்லை பைட்டியில் போட்டாலும் எனக்கு ஈஸியாக இருக்குது சார், ஏன்னா டயமீட்டர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஈஸியாக போட்டுறேன்னு சொன்னாலும் நீங்கள் போடலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஒன்ல என்ன பார்க்க போகிறோம்? ரேடியஸ் கொடுக்கல, டயமீட்டரும் கொடுக்கல, ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr. ஓகேங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க 1760 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 into 22/7 into r equal to 1760. இப்போ நாம 6 தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 6 வந்து நாம இந்த பக்கமா போடலாம். அப்ப என்ன ஆகும்? அந்த 1760 வந்துடும். இந்த 7 வந்து அப்படியே வந்து மேல போயிடும். ஸோ 2/22. ஓகேங்களா, புரியுதா? அந்த பக்கம் இருக்கிறது இங்க வரும்பொழுது இது வந்து என்ன ஆகும்? தலைகீழா திரும்பணும். அதாவது இது வந்து அப்படியே 7 வந்து இங்க மேல போயிடும். இந்த 222 அப்படியே கீழே வந்து இறங்கிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள் அடிச்சு பாருங்க, 8280. ஓகேங்களா, இப்போ இதை 2 டேபிள் அடிச்சா 11. ஸோ இதை 2 அடிச்சா 440. 11 டேபிளால 440 நம்மளால வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ எத்தனை டைம் வரும்? 40 டைம்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ 40 into 7 எவ்வளவு? 280 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆரோட வேல்யூ 280 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்க எழுதிக்கலாங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா டயாமீட்டர் வந்து இதுக்கு கொடுக்கல. ஸோ டயாமீட்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 2r. ஓகே, 2r அப்ப என்ன பண்ணணும்? 2 into 280, 560 சென்டிமீட்டர். ஸோ நம்ம டயாமீட்டர் என்ன கிடைச்சிருக்கு? 560 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கா? அவ்வளவுதான், முடிச்சு. அடுத்து நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க 24 மீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் 24 மீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். d equal to என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? d/2. ஓகேங்களா, அப்போ d யோட வேல்யூ எவ்வளோ? 24/2 ஈக்குவல் டு
12 மீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து நாம கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸ் வந்து எவ்வளவு? 12 மீட்டர். இப்போ நாம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr ரேடியஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12. ஸோ இதில் நாம எதையுமே வந்து நம்மளால அடிக்க முடியாது. ஸோ அதனால அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 22 44 × 12/7. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாங்களா? 2 4s are 8, 2 4s are 8, 1 4s are 1, 2 11s 1, 4 1s are 4, 528. ஓகேங்களா? ஸோ 528 நாம 7ஆல 6 42 7 49 7 7s are 49 38. ஓகேங்களா? எத்தனை வரும்? 5 7s are 35 30. இதை புள்ளி வச்சுக்கலாம். 4 7s are 28 0 2. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அது எவ்வளவு? 75.42 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் சம் பார்க்கலாங்களா? செகண்ட் ஒன் சம் என்ன கேட்டேன்? டயாமீட்டர் ஆஃப் டிஃபரண்ட் சர்க்கிள்ஸ் ஒன் கிவன் பிலோ ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டயாமீட்டர் 70, இன்னொன்று டயாமீட்டர் 56, இன்னொரு டயாமீட்டர் 28. ஓகேங்களா? ஸோ 3 டிஃப்ரெண்டான இருக்கு. அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது? 2πr இல்லைன்னா πt. இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதால நான் ரெண்டாவது ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அப்ப 22/7 ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 70. ஓகேங்களா? இப்போ 7ல 10 டைம்ஸ் அப்போ எவ்வளோ வரும்? 220 சென்டிமீட்டர். யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56 மீட்டர். ஓகேங்களா? அப்படியே நம்ம வந்து இதுவும் πtலேயே போட்டு பார்ப்போம். பையோட வேல்யூ 22/7, டியோட வேல்யூ 56. ஸோ 8 7s are 56. இதனுடைய ஆன்சர் என்ன? 8 2s are 6, 8 2s are 16 7. ஓகேங்களா? 8 2s are 16 6, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 16 1 17. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். equal to 28 millimeter. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்? 2πr உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். ஏன்னா இது எப்படி போடணுன்றதும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால இங்க வந்து நமக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன். d/2. ஸோ 24/2 ஈக்குவல் டு 14 millimeter. ஓகேங்களா? இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2πr 2 into பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 14. ஸோ 7 பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். அப்ப மொத்தத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 into 22 into 2 எவ்வளவு வருது? 44 into 2. அப்ப 88 millimeter. ஸோ மூணாவது சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க πtலையும் போடலாம், இல்லைன்னா 2πrலையும் போடலாம். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தேர்ட் ஒன் சம் பார்க்கலாம். தேர்ட் ஒன் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் whose radius 1 கிலோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ரேடியஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம ரெண்டாவது சம்ல என்ன பார்த்தோம்? அதுல வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம πt யூஸ் பண்ணி சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க அந்த வட்டத்தின் சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா தெரியும். சால்வ் பண்ணிக்கலாம் முதல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் இங்க ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 49 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம டைரக்டா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க.
ஸோ ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சர்க்கம்ஸோட ஃபார்முலா 2πr. ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் வந்து நமக்கு 49 கொடுத்துட்டாங்க. ஸோ 7 7s are 49. 222 44 into 7. ஓகேங்களா? இது வந்து நாம மல்டிப்ளை பண்ணலாம். 7 4s are 28, 8 balance 2. 7 4s are 28, 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா? அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 91 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா 2πr. 2 into 22/7 into 91. 7 வந்து 91 நம்மளால டிவைட் பண்ண முடியும். எத்தனை டைம்? 13 times. ஓகே, 1 7s are 7, balance 2, 21 3 7s are 21. 2 20s are 2 into 22, 44 into 13. ஓகே, இது வந்து நாம மல்டிப்ளை பண்ணலாம். 3 4s are 12, balance 1. 3 4s are 12, 4. So 17. 17 is 7, balance 1. 4 1s are 4, 5. மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சம் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.